ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமஸான் மாதத்தில் நான் ஆஸ் அ ஹோம் மேக்கராக என்னென்ன டிஷ்ஷஸ் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் சின்ன சின்ன டிப்ஸ் தரப்போகிறேன். இன்ஷா அல்லாஹ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி மார்னிங் 3:43க்கு எழுந்தாச்சு. வெளியில் வந்து பார்க்குறேன், அப்படியே ஏரியா ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஏரியாவில் வேக்கப் கால் ஸ்பீக்கரில் செய்வாங்க. நான் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணி ஒரு 5 பாதாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டே வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நான் தோசை தான் செய்ய போகிறேன். என்னோடய செஹரி மீல்ஸ் என்னென்னா, பச்சை பயிறு அடை, அது தொட்டுக்க வந்து நான் கருவேப்பிலை துவையல் எடுத்திருக்கேன். ஏற்கனவே விலாகில் போட்டிருக்கேன். தேவைன்னா லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கால்சியம் இதில் அதிகமாக இருக்குதுன்னு நான் அது செஞ்சு வச்சுப்பேன். ஸோ அதோடு வந்து சிக்கனும் நான் வந்து 100 to 200 கிராம்ஸ் அளவு வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிக்கனை. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான், ரொம்ப ஹெல்தி. ஏர்லி மார்னிங் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் வெஜிடேரியன் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு என்வி இருந்தால் தான் சாப்பிடவே முடியும். அண்ட் தென் ராய்த்தாவில் நான் வந்து குக்கும்பர் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தயிரில் நல்லா கலந்து, இதுதான் வந்து எனக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்காமல் ஹோல் டே வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஜீரக தண்ணி எவ்ரிடே நான் எடுத்துப்பேன். பட் இப்போ வேலையில் நான் எடுத்துக்கல. சரி, சாப்பிடும்போது எடுத்துக்கலான்னு அதை வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய சஹாரி மீல். சரி, சஹாரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இஃப்தியாரிக்கு என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு அதையும் நான் இந்த விலாக்லேயே உங்களுக்கு காமிக்க போகிறேன். இஃப்தியாரியில் நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, கண்டிப்பாக நோம்பு பிடிக்கும் போது கொஞ்சம் சில்லாக ஏதாவது உங்களுக்கு குடிக்க தோணும். ஸோ மொஜிட்டோ செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் புதினா, லெமன் ஜூஸ், கொஞ்சம் ஹனி போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சப்போட்டாவில் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். அதில் டேட்ஸ், பாதாம் எல்லாம் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நோம்பு கஞ்சி வீட்டில் செய்யலை, மசூதியிலேருந்தே எங்களுக்கு வந்துடும். இந்த 3 ஐட்டம் தான் என்னோடய இஃப்தியாரி மீல்ஸ். பஜ்ஜி, போண்டா எதுவும் எடுக்காமல் நான் கம்ப்ளீட்டாக இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து இதுக்கப்புறமும் பசிக்கும்ல கொஞ்சம் லைட்டாக, அதுக்கு பேக்கப்புக்கு இனிப்பு கிழங்கு சப்பாத்தியும் க்ரீன் சட்னியும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட இன்றைக்கி ஹோல் டே விலாக். இதோடு முடிச்சுக்கிட்டேன். நான் டீ எதுவுமே எடுக்கலை. எனிவே பார்க்கலாம் நாளைக்கு காலையில் என்ன ரியாக்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோடையே நானும் ஹெல்த்தியாக இந்த ஃபர்ஸ்ட் நோம்பு முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.